Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஆமாங்க, காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே இந்த ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே இதை நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு சுருங்க வதங்கி வரணும். இப்போ ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இதில் சின்ன சைஸ் தக்காளியை 2 தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் இதே மாதிரியே நல்லா சுருளை வதங்கி வரணும். நல்லா வதக்கி எடுத்தோம்னா தான் கிரேவி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் எல்லாத்தையும் நல்லா இதிலேயே வதக்கி விட்டுறலாம் ஒரு நிமிஷம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மசாலா இதோட பச்சை வாசனை எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டுட்டு குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குறைவான தீயில் வச்சு கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான். நல்லா காளான்லாம் வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.